அங்க பாத்து தைடா. நீங்க என்ன பாக்குறீங்க? ஆமா, நீ பெரிய ஐஸ்வர்யா ராயி, பாத்துட்டாலும் டேய் பேச்சு விட்டு வேலையை பாடுறா. வா முத்தையா. வணக்கண்ணே. வா முத்தையா வா. என்ன கையில பெரிய பையோட வர்ற? 70 ரூபாய்க்கும் போயிட்டு வரேண்ணே. என்ன கொடுக்க போறியா? குடு குடு குடு. இந்தாங்கண்ணே. வாசம் பலமா இருக்கு. பிரியாணிண்ணே. என்ன விசேஷம்? விழுதூர் மச்சான் கடை போட்டிருக்கான்ல, நீங்க பிரியாணினா விரும்பி சாப்பிடுவீங்களே, அதான் ஆளுக்கு ஒரு பொட்டலம் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இந்த மணி தேங்க்ஸ். கொண்டா கொண்டா. நீ திங்க மாட்டிய குடு. இது என்ன பாட்டில்ல? ஏய், எப்பயா தண்ணி அடிக்க ஆரம்பிச்ச? அண்ணே தேனுண்ணே, சும்மா இருங்கண்ணே. மழை தேனு. உங்க பொண்ணுங்களுக்கு வெந்நீர்ல தினமும் காலையில கலந்து கொடுத்தீங்கன்னா உடம்பு துரும்பா இழைச்சிரும். நீங்க சாப்பிடாதீங்க, சின்ன பிள்ளை ஆயிடுவீங்க. போ தம்பி. இவனா சின்ன பிள்ளையாவா? இவன் பல சின்ன பிள்ளைகளை உருவாக்கிடுவானே. ஏ பைத்தியம், கத்திய உள்ள வை. லூசு லூசு. உன் துணியெல்லாம் தைச்சாச்சு? எல்லாம் சரியா இருக்கானே? இருக்கு. அப்ப நான் வரேண்ணே. அண்ணா வரேண்ணே. ரொம்ப நன்றி அண்ணே வரேன். உஷாரா இருக்கியா? ஓரம்போ ஓரம்போ முத்துக்கால வண்டி வருது. ஏ மாமா நல்லா இருக்கியா? பிடிக்கல வேன் அடிக்கியா? நரம்ப இங்க எதுக்கு வர்றான்? என்னென்ன வில்லங்க பண்ண போறானோ? ஏ மாமா யோ, எப்படி இருக்கீங்க? என் மேல உனக்கு வெறி அக்கறை. அக்கறை இல்லாம நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? தாய் மாமனாச்சே. எப்படி அழகா? என்ன பைலோனங்கள் எப்படி இருக்கீங்க? நான் உனக்கு அங்கிளா? அக்கிளே குத்திடுவேன். ஊருக்குள்ள வந்தியா, வேலையை பாத்தியா, கிளம்பிட்டே இரு. ஏண்டா எத்தனை நாளைக்கு இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப? உன் மாமன் தான் 3 பொண்ணுகளை பெத்து வச்சிருக்கான்ல, ஏதாவது உன கழட்டு போ. பாத்தீங்களா, எங்கிட்டே வம்பு வளர்க்குறீங்களே. நல்ல சொன்ன பிடிக்காத. என்ன மாமா கூடையில? ஒண்ணு இல்ல கூட தொடாத. ஒண்ணுல ஏன் கூட தொட கூட மாட்டீங்க? என்னன்னா பாப்பேன். அது வேற ஒண்ணு இல்ல. என் பொண்ணுங்க புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதுல, அதான் 2 புறா வாங்கி உள்ள வச்சிருக்கேன். ஓ, அதெல்லாம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கா? புறாவை நசுக்கில. ஏதோ பாட்டில் மாதிரி தென்படுது. ஐயரா. ஓ அதுவா? அது வேற ஒண்ணு இல்ல. வீட்ல எலி தொல்லை ஜாஸ்தியா போயிடுச்சுல, அதுகளை கொல்றதுக்காக எலி பாசானம் வாங்கி வச்சிருக்கேன். அதுதான். ஓஹோ முத்து. என்ன? அப்பாட தப்புச்சேன். எங்க என்ன கிடைக்கும்னு அலையறானே. பிரியாணியும் தேனும் இருக்கு. என்னது பிரியாணியும் தேனுமா? ஆமாண்டா, கல்யாணம் ஆனா வலுவும் தெம்பு வேணும்ல. வலுவுக்கு பிரியாணி, தெம்புக்கு தேனு. போட்டடி. மாமா என்ன? நான் வீட்டுக்கு தான் போறேன். கூட குடுத்துட்டா. உனக்கு அந்த சிரமம் வேண்டாம். போகும்போது நானே எடுத்துட்டு போய்க்கிறேன். ஏய், நீ ராத்திரி தானே போவே? சைக்கிள்ல போறான், விரசலா போறான், கொடுத்து விடு. வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு போய்க்கிறேன். அட கிறுக்கனா இருக்கியே, என்னைக்கு இருந்தாலும் வீட்டு மாப்பிள்ளையா போறாங்க, நம்பி கொடுத்து விடு. ஏய், எடுத்துட்டு போப்பா. நீ நேரா வீட்டுக்கு தானே போற? பின்ன ஜாக்கிரதையா கொண்டு போகணும். இடையில எங்காவது திறந்து பாத்துறாத. சரி மாமா. என்ன அங்கிள்? மறுபடியும் அங்கிளா? எப்படி ஆக்கப்பட்ட மாட்டீங்களா? என்ஜாய், ஜாலியா இரு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கு ஒரு பாதையை வகுக்காமலே என்னை போலவே ஆட்டையை போடுவான். கூட வெயிட்டா இருக்கு. ஓட்ட சைக்கிள் ஓடிவா. முன்னாடி வாசம் மூக்க தூக்குதே. நல்ல வேலை, எவனையுமே காணும். ஒரு கோட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். வாங்கிக்கலாம் போயிட்டமே. நல்ல நாட்டுக்கோழி இருக்கு. இப்படி சாப்பிட்டா தான் மாமா 3 கல்யாணம் பண்ணி 10 பிள்ளை பார்க்க முடியும். நல்லாதான் இருக்கு. நமக்காக வாங்கியிருக்கான். நமக்கு எல்லாம் பிடிக்கும். ஆனா முட்டையில் உள்ள மஞ்சள் மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம் ஆண்டவன் செயல். என்ன மச்சனரே இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்க உட்கார்ந்து சாப்பிட்டா நம்ம ஓ பிரியாணியா? இந்த முட்டையில் உள்ள மஞ்சள் நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிடுங்க. வாங்கி மெதுவா சாப்பிடுங்க. தொண்டை விக்கி செத்துற போறீங்க. வாயில நல்ல வார்த்தையே வராதா? முட்டையை கூட்டா வாங்கிட்டு போவையா? வாய பாரு, போகும்போது கல்தடிக்கு வந்து செத்து போவாதப்பா. ஐயா பச்சிப்பா, உன்னை வச்சு வாழ முடியாம எங்க அண்ணன் ஏன் ஓடி போறான்னு இப்பதான் புரியுது. என்ன தெக்கறவரே? என்ன? மாப்பிளைய கூப்பிட்டு வீட்ல சாப்பாடு போடாம மரத்தடியில உட்கார வச்சு பிரியாணி போட்டிருக்கிய? நீ என்ன சொல்ற? ஆமா, மாப்பிளை எனக்கு கூட மஞ்சள் கரு கொடுத்தாரு. மாப்பிளை மனசு தங்கமான மனசு. என்ன போல வாழ்க்கை தான். அத நீ சொல்லாதடா. இருடா வரேன். கடிச்சு போட்ட எலும்பு இருக்கும், போய் எடுத்துட்டு வா போ.
நான் போறதுக்குள்ள பிரியாணியை தின்னு தீத்துருவானோ? இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஐயோ நாரவாயம் வரான். இவன் எப்படி தப்பிக்கிறது? நமக்கு தெரியாத ஐடியா. எலும்பை இங்கதான் உட்காந்து எலும்பை கடிச்சிட்டு இருக்கானா? இருறா, இப்ப நான் வந்து உன் எலும்பை கடிக்கிறேன். ஐயோ, ஆசை ஆசையா சாப்பிடலாம்னு வாங்கி வச்சிருந்த பிரியாணியை தின்னு தீத்துட்டியா? தேன் பாட்டல் முழுசையும் குடிச்சு தீத்துட்டியா? டேய் எந்திரா எந்திரா. யாரா எழுப்புறது? யமனா? யமன் இல்லடா, உன் மாமன். மாமாவா? மாமா நான் இன்னும் சாவலையா மாமா? எந்திரா முதல்ல. என்னது சாகலையா? ஆமா மாமா, நான் சைக்கிள்ல வரும்போது கல்லு தட்டி கீழே விழுந்துட்டு மாமா. கூடல இருந்த போறா மறந்து போயிடுச்சு மாமா. எங்க நீ வேவன போறியோன்னு பயந்து எலி பாசனத்தை எடுத்து குடிச்சிட்டேன் மாமா. நான் சாவ போறேன் மாமா, சாவ போறேன், என்ன காப்பாத்தாத. டேய் என்கிட்ட என்ன கதையா விடுற? இனிமேதாண்டா நீ சாகவே போற. எங்க கல்லுடா? டேய் ஓடுறா. என்ன பிடிக்க முடியுமா? நின்னு வயசு என்ன, என் வயசு என்ன? என்ன பிடிக்க முடியுமா? எந்த பக்கம் வந்தா என்ன பிடிக்க முடியாது. போயா கிளடா போயா. அட பாவி, இந்த பக்கம் ஓடுவான்னு நினைச்சா இந்த பக்கம் ஓடிட்டானே. அடிக்கிற மாதிரி பல்பி. ஆமா ஐயோ முதுக்கிட்டானே. இப்ப தில்றதா உள்ள வாயா வாயா, தண்ணிக்குள்ள வாயா வா. ஏண்டா எனக்கு தண்ணியில கண்டம் இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு என்ன தண்ணிக்குள்ள கூப்பிடுறியா? அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். அதுவரை நான் இங்க தாண்டா இருப்பேன். நீ இரியா, நான் மீன் பிடிக்க போறேன் பாரு. ஐயோ எனக்கே தண்ணி காட்டிட்டானே. அவனை எப்படி இருந்தாலும் நீ மேல வந்துதான் ஆகணும். நீ வாடா, நான் பாத்துக்கிறேன். அட பாவி, எங்க அக்கா மகன் அக்கறைக்கே போயிட்டானே. இருற உன்ன உன் மகன் 3 வண்டி நான் கட்டி 10 புள்ள பெக்கல. நான் உங்க அக்காவுக்கு பிறக்கல. என்னங்க? என்ன என்ன காமாச்சு? என்ன ஒண்ணும் இல்ல. சரி சரி படுத்து தூங்கு. சந்தர்ப்பம் சூழ்நிலை உன் புருஷன் பக்கத்துல பச்சையம்மா படுத்துட கூடாதுல்ல. குரங்கு கிட்ட பணத்தை கொடுத்தா நமக்கு மரம் ஏற தெரியணும். என்னங்க? என்ன காமாச்சு? என்ன என்னன்னு சொல்லு. நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கனா? தெரியலையே. தெரியலன்னா எதுல குறை, என்னத்துல குறைன்னு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையில நாம வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கோம். ஆமா, நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி படுங்க. உன் புருஷன் பச்சையம்மா பக்கத்துல படுத்துட கூடாது பாரு. அம்மா தாயே, என் புருஷனுக்கும் பச்சையம்மாளுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குதுமா. தொடர்பு இருக்குன்னா சிவப்பு பூவை கொடு, தொடர்பு இல்லைன்னா வெள்ளை பூவை கொடுமா.
கொடுக்கலாம் ஒருத்தர கூட காணும். அதான் சிக்கலே முத்தியாபத்த சொத்தே வா 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 ராசா வா ராசா வா ராசா வா ராசா இன்னைக்கு உனக்கு தாண்டா ஆட்டம் கத்து கொடுக்க போறேன். வாடா ராசா, இன்னைக்கு நீ தாண்டா ஆட்ட நாயகன். நம்ம வாசிப்புக்கு இன்னைக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான். என்ன பச்சையம்மா, இதை வாங்கிக்கோங்கக்கா. தாம்பரத்துல ஒரே தடபடலா இருக்கு. இன்னைக்கு பிறந்த நாள்க்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு பச்சையம்மா. உன் நல்ல மனசுக்கு 300 வருஷம் நல்லா இருப்ப. போதுமா? என்னது 300 வருஷமா? இன்னைக்கு பச்சையம்மாளுக்கு பிறந்த நாளா, அப்படியா? அதான் 300 வருஷம் நல்லா இருப்பேன்னு வாழ்த்துக்கிட்டு இருந்தேன். இதாங்க அண்ணே, உங்களுக்கு பிடிச்ச சென்ட். ஓ சென்டா? இதெல்லாம் அதுக்கு பச்சையம்மா, உன் அன்பு ஒண்ணு மட்டும் இருந்தாலே போதும். அக்கா, குழந்தைக்கு மோதிரம். எதுக்குமா வீண் செலவு? என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நான் வாங்கி தரேன். நான் மேலக்காரன் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்க்கா. சரி, போயிடுமா. இதையும் எடுத்து வச்சு கட்டவா? சரி, எடுத்து வச்சு கட்டவனாண்டி. கொஞ்சம் நில்லு. ஒன்னதான் பாக்கணும்னு இருந்தா நீயே வந்துட்ட. என்ன விஷயம்? என்ன செவனாண்டி, மாப்பிள்ள கணக்கா பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு ஜொலி ஜொலிப்பா போற. எப்படி இருக்கு? எல்லாம் பச்சைமா எடுத்து கொடுத்துருந்தான். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. உண்மையான மாமனுக்கு மாப்பிள்ள வேஷம் போட்டு பார்த்திருக்கா. ஆனா அவ போடுற வேஷம் வேற மாதிரிலாம் இருக்கு. என்ன சொல்றீங்க? பக்கத்திலேயே இருக்கிற முத்தையா வாசனையா இருக்கணும்னு உன் அக்கா மக செண்டு வாங்கி கொடுத்துருக்கா. இந்த நாத்தம் முடிச்ச விஷயத்தையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. போயிட்டு வாப்பா. ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். டீயை கரெக்டா கொடுத்துறணும். சரிங்கய்யா. சிஞ்சாமணி, என்னது? இந்த சாமான எடுத்து உள்ள வைடா. எல்லாரும் வயசுலயும் அடி. நீ எங்க உருப்பிட போற? அண்ணே, ஒரு 500 ரூபாய் கடனா கொடுங்க. முதலாளி, பார்த்து போட்டு கொடுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உன் கடனை கொடுக்கவே வக்கில்ல, அலையறான். ஏதாவது சாமான் வச்சிருக்கியா? எந்த சாமானும் இல்லைண்ணே, நம்பிக்கை பேர்ல கொடுங்கண்ணா. நம்பிக்கையா? உன்னெல்லாம் எப்படிமா நம்புறது? ஏதாவது சாமானத்து மேல தான் நான் பணம் தருவேன். யோ, சாமான் அலைஞ்சா நான் எங்கேயா போவேன்? நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை. பயா. ஓ, எதுவுமே கொடுக்காம உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன இழிச்ச வாயினாடி? ஆமா, சாமான கொடுத்துட்டாங்க. என்ன நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு. இந்த பக்கமா எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும். டெய்லர் கிட்ட கேட்டேன், இல்லன்னுட்டாரு. எதுக்கு? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும். அப்படியா? நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்களா? சூனா பானான்றது தானா பணம் வந்து கொண்டா. என்னத்த காலத்தான கேட்டேன், அதுக்குள்ள பாரு. கொண்டா இந்த பணத்தை கையில வச்சுக்க, நான் சொன்னபடி செய்யணும். புரிஞ்சுதா? காரியம் முடிஞ்சோடனே பணத்தை கரெக்டா கிட்ட கொடுத்துடணும். என்ன? வரட்டா? போயிட்டு வா. சூனா பானா இப்ப பணத்தை கூட்டுப்பா. டெய்லரு 500 ரூபாய்க்கு சில்லறை கொடு. ஓ, வேற இடத்துல கடை வாங்கிட்டியா? ஆமா. என்ன வட்டி? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல வேணாம். அது கொடுத்தவங்களுக்கு மரியாதை இல்ல, வாங்கினவங்களுக்கு மரியாதை இல்ல. இந்தா, சரியா இருக்கா எண்ணி பாத்துக்க. அப்புறம் குறையுதுன்னு சொல்லக்கூடாது. சரியா இருக்கு டெய்லரு, நான் வரட்டுமா? வர்றையா? இங்க வாமா. சில்லறை வாங்கிட்டு 500 நோட்டு கொடுக்காம போறேன். என்னது பணமா? கிட்ட வாயே. நைட்டு வீட்டுக்கு வந்தியே, பணம் கொடுக்க தெரிஞ்சுச்சா? நானு உன் வீட்டுக்கா? என்னமா சொல்ற முதலாளி? இது எத்தனை நாளா தொலைச்சிருவேன். இது பாரியா, இதையே ஊருக்குள்ள சத்தம் போட்டு சொல்வேன். பரவாயில்லையா? என்ன சில்லுக்கு வச்சிருக்கிறேன். என்னங்க 500 ரூபாய்? ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ஓஹோ, இதெல்லாம் உன் வேலை தானா? நல்ல வேலை. 1000 ரூபாய்க்கு சில்லறை கேட்கல, 500 ரூபாயை சொலையா அடிச்சுட்டு போயிட்டாலே பாவி. நேற்று ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? காசு பணம் ஒண்ணுமே கொடுக்காம வந்துட்டியாமா? அவ சொன்னாங்க. அப்படியா? ஆமா, சொல்லிருப்பா. நீ சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்லிருப்பா. இவன் முடிச்சுக்கிட்ட ஏதாவது ஐடியா பண்ணணுமே, அப்பதான் இவன் அடங்குவான். என்ன மாமா இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். உல்லாசமாகவே உலகத்தை ஆளவே மாப்பிள்ளையாகவே. என்ன ஜவனாண்டி, என்ன மாமா பகல்லே பவர்ல இருக்க மாதிரி இருக்குது? ஆட பவராவது கேவராது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா.
எப்ப பாரு உரசத பத்தி உரசுரா இருந்தா நாங்களும் வருவோம்ல. சும்மா இருங்க மாமா. நான் வரட்டுமா? உரசு அந்த உரசு இல்ல, கிளாஸ் உரசு, கிளாஸ். அப்புறம் பட்டு சட்டை பட்டு வீட்டுல பளபளப்பா இருக்காப்ல சிவனாண்டி. நாங்களும் பளபளப்பா இருக்குன்னு பாக்குறியா? எங்களுக்கும் புது துணி எடுத்து கொடுத்து அசைத்து விட்டாப்ல இல்ல பச்சையமா. வீட்டுக்குள்ள வாங்க மாமா. வெளில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா சரி வரேன். மாமா. காந்திமதிமா வயித்துல இப்படி ஒரு பையன் சீட்டாட்டமும் முடியுமா? ஏண்டி கோழி போட்டு கேளுங்கன்னு இருக்க? நாம தான் கோழி கொண்டு வரலையே. அது கோழி இல்லைங்க, சோழி. ஓ 1 2 3 4 5 6 6 மனமே 6. பொண்ணோட அப்பன் யாரு? நான் தாங்க. உண்மைதானடி? ஏங்க ஏங்க அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஜக்கம்மாவோட செல்லுல பேசுறாரு, பேசாம கவனிடி. ஜக்கம்மா நல்ல வார்த்தை சொல்லம்மா. போடுங்க சோழிய. 1 2 3 4 5 6 7 8. திடப்பொருத்தம், மனப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம். இப்படி 21 பொருத்தங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது உலகத்திலேயே அதிசயமான ஒண்ணு இல்ல. ஆனா சீனாக்கார சோழியில 8 வர்றது அவ்வளவா நல்லது இல்ல. உங்க பொண்ணுங்க பிறந்த நேரம் உலகமே ஒரு ஆட்டம் ஆடி இருக்கும்ல ஐயா. நீர் பெத்த இந்த 3 பிள்ளைகளும் நல்லா வாழணும்னா நான் சொல்றத கவனமா கேளும். உங்க 3 பிள்ளைகளையும் ஒரே மாப்பிள்ளைக்கு கட்டி வையும். என்ன சொல்றீங்க நீங்க? நானா சொல்லுத? சோழி சொல்லுது. சீனாக்காரன் கண்டுபிடிச்ச சோழி சொல்லுது புள்ள. பண்ணிக்கலாமா? ஆமாமா, நாங்க 3 பேரும் ஒருத்தரே கல்யாணம் பண்ணிக்கிறோமா. கல்யாணத்துக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஓகே ஓகே. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன முத்தையா சௌக்கியமா? நல்லா இருக்கு சார். நம்ம கம்பெனி ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்கா? என்ன சார் நீங்க உங்க கம்பெனி ஆண்டு விழாவை போய் மறக்க முடியுமா சார்? நாங்க ஆடுற ஆட்டத்துல கூட்டம் ஜேஜேன்னு வரோம் சார். ஆட்டத்துல பச்சையமா உண்டா? பச்சையம்மா இல்லாம கரகாட்டமா. இந்த முத்தையா வச்சுக்க. சரி சார். வரேன். வாங்க சார். வரேன். வாங்க சார். ஏங்க என்ன? இந்த ப்ரோக்ராம்காவது நம்ம அலமேல அக்காவோட மக ஷகிலாவை கூட்டிட்டு போலாம்ல? ஷகிலா கரகாட்டம் ஆடினா நீயும் நானும் தான் பார்க்கணும். பச்சையம்மாவோட அழகும் ஆட்டமும் யாருக்குமே வராது. சரி சரி வா. வாங்க 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 உள்ள வாங்க சார். வாங்க வாங்க வாங்க. எங்க உங்க வீட்டுக்கார காணோம்? அவரை தான் வரட்டி விட்டனே. என்னங்க பொண்ணுங்க மாப்பிள்ளை யாரையுமே காணுமே. நம்ம பொண்ணுங்க என்ன சாதாரண வயசா? அவங்கள சுமந்துட்டு வர்றதுக்கு அந்த கார் என்ன பாடுபடுதோ. அநேகமா அவங்க இறங்குனதுக்கு அப்புறம் கார் டயர்களை மாற்ற வேண்டியது வரும். சும்மா இருங்க, உங்க கண்ணே பட்டுட போகுது. என்னங்க ஏதோ வந்துட்டாங்களே. வா வா வா. மாப்பிள்ளை எங்க காணோம்? இங்கதான் இருப்பாருன்னு. இதோ இங்க இருக்க. பாத்தியாடி, இப்பவே முந்தானையில் முடிஞ்சிட்டாளுங்க. பத்த வைங்க. அது உன் வேலையாச்சே. கற்பூரத்தை சொன்னாங்க. இங்க திரும்பி காட்டுங்க மாமா. கல்யாணம் கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் ஊருக்கே பேர் போன உல்லாச கல்யாணம். காசு போடு மாமா. காசு வர போடணுமா? 200 ரூபாய். அதையும் போட்டுருங்க மாப்பிள்ள. இது அட்டைக்கு உள்ள புடிங்கட்ட. மாப்பிள்ள என் பொண்ணுகளோட 6 கண்ணு கலங்காம பாத்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. வாங்க மாமா போலாம் போலாம். அவ்வளவு அவசரமா? போங்க மாப்பிள்ள, தைரியமா போங்க. எப்படி தூக்கிட்டு போறாங்க பாரு. வரும். என்ன என்ன ராத்திரி 10:30க்கு நல்ல நேரம் வருது.
சாந்தி முகூர்த்தத்தை அப்பவே வச்சிடணும். ஒருத்தருக்கு 1/2 மணி நேரம்னு மாப்பிள்ளைக்கு டைம். 10:30 மணிக்கு ஒரு பொண்ணு அனுப்புனா 11 மணிக்கு இன்னொரு பொண்ணு மாப்பிள்ளைட்ட அனுப்பணும். அப்புறம் அப்பப்போ மாப்பிள்ளைக்கு போசாக்கான ஜூஸ் நிறைய கொடுக்கணும். சரியா? சரி சைனாக்காரன். ஐயோ பழம் இழந்த பழம் இழந்த பழம் செக்க செவந்த பழம் பாட்ட போட்டு கமலா பாட்ட தூக்கி எறிகிறா. மண்ணுல பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மண்ணுக்குள்ள போவாரோ. மண் தின்னும் இந்த உடம்ப மனைவி மாறுதின்னாரோ. என்ன பார்த்து பல்லு தெரியற மாதிரி சிரிப்பியே மாமா. இப்போ பல்லுல ஈமைக்கிறேன் மாமா, ஈமைக்கிறேன். சந்திரமண்டலத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே மாமா, இப்படி சட்டையா கிடக்குறியே. பட்டு வேட்டி பட்டு சட்டையில பகட்டா திரும்பிய மாமா, இப்போ பப்பர பாடு போயிட்டியே போயிட்டியே மாமா. நீ இப்படி அல்பாயுஸ்ல போவேன்னு தெரிஞ்சிருந்தா மாமா, நான் ராத்திரியே ரோஜாப்பூ மாலை கட்டி வச்சிருப்பேனே, கட்டி வச்சிருப்பேனே. முத்தம் கொடுத்த வாயி அடுத்த நாளே பொழந்துருச்சு. காலையில எழுந்திருச்ச உடனே மாப்பிள்ளை காப்பி சாப்பிடணும்னு ராத்திரியே பாலை வாங்கி ஆசை ஆசையா காய்ச்சி வச்சிருந்தனே. அந்த வாங்கின பால உங்க வாயில ஊத்தும்படியா ஆயிருச்சே, ஊத்தும்படியா ஆயிருச்சே. கட்டி பிடிக்கிறப்போ மெதுவா மெதுவான்னு சொன்னீங்களே மாமா, இப்ப நமுத்து போன மெதுவடை ஆயிட்டீங்களே, மெதுவடை ஆயிட்டீங்களே. வாயும் வயிறு மாக்குவேன்னு நினைச்சனே மாமா, இப்ப நீயே வாய பொழந்துட்டியே, வாய பொழந்துட்டியே. என் மேல சந்தன கட்டையா கடந்தியே, சந்தன கட்டையா கடந்தியே. இப்போ கறிக்கட்டையா தீஞ்சிட்டியே, தீஞ்சிட்டியே ராசு. மழை கூட வாடலையே, வாடலையே. பொசுக்குன்னு இப்படி புதஞ்சு செதஞ்சு போயிட்டீங்களே மாப்பிள்ள. ஜோசியக்காரன் சொன்னா நீ 3 வரை இப்படி ஒட்டுக்க கட்டிக்கிட்ட புட்டுக்கிட்டு தான் போகும். வாங்கின 1000 ரூபாய்க்கு வட்டி கொடுக்க வக்கீல வாயார வந்துட்டான். இவன் ஒரு இத்த பையன். என்னப்பா பண்றது, மாமா செத்து போச்சு. கவலைப்படாதீங்க, அந்த பைத்தியார மணியை உங்களுக்கு கட்டி வச்சிடறேன். பைத்தியக்கார மணியவா? அவன் பைத்தியாரம் இல்லைன்னு சர்டிபிகேட் வச்சிருக்கான். சரிப்பா, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைப்பா. அந்த பைத்தியக்காரன் வேண்டாங்க, உங்க அக்காவுக்கு தான் இன்னொரு பையன் இருக்கான்ல. உனக்கு அறிவு இருக்கா? அவனுக்கு 18 வயசு தாண்டி ஆகுது. அப்பா பாப்பா பரவாயில்லப்பா, இப்பெல்லாம் வயசான பொம்பளைங்க சின்ன பசங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமாப்பா, மகாராஷ்டிரால கூட 70 வயசு 18 வயசு பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சான். பேப்பர்ல படிக்கிறதெல்லாம் வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும்னு பாக்குறீங்க. சரி, முயற்சி பண்றேன். என்னப்பா முயற்சி பண்றேன்னு சொல்றீங்க? உங்களால முடியும். முடியும்பா, முடியும்பா. என்னால முடியுமா? ஆனா வரப்போற மாப்பிள்ளையால முடியுமான்னு தான் யோசிக்கிறேன். அவனும் என்ன மாதிரி வாயை பழக்க வேண்டியதா? டே அழாடா என் செல்லல்ல, அழாடா என் செல்லல்ல. இப்போ என் பாட்டை வாசிக்கிறேன் பாரு. அழாதாடா அழாதாடா என் செல்லல்ல. டேய் தவளை நில்றா. எதுக்கா என் முன்னாடி வரடா? நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வெத்தலாவுக்கு போட்டு வரலான்னு இருக்கேன். நீ ஏன்டா வர? எனக்கு ஒரு டீ வாங்கி தர மாட்டீங்களா? தோசையிலே உடம்ப ஏத்து. என் செல்லெல்லாம் டே அழாடா அழாதா. இப்போ பாரு என்ன பாட்டு வாசிக்கிறேன் பாரு. இப்போ பாரு அழாத அழாத என் கண்ணு இல்லை அழாதடா. மனசுல வளைய பற்றி நினைப்பு நடவட பாவனை எல்லாமே இருக்காதான். இந்த ஊர்ல வேண்டி நீ வாசிக்க முடியும், வேற ஊர்ல போனா வேடிக்கை தான் பார்க்க முடியும். தெரிஞ்சுக்கோ. நீங்க என்ன பெரிய பாகவதரா? டேய் உனக்கு யார முல்லைச்சாமின்னு பேர் வச்சா? தொல்லைச்சாமின்னு வைக்காம. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன் வாசிப்பை கட்டு எனக்கே ஆளுக வருது. அந்த பச்சை மண்ணு என்னடா பண்ணும்? வாடா பிள்ளைய காமாட்சிட்ட கொடுத்துட்டு. காமாட்சி கடைக்கு போயிருக்கிறேன், வந்தவொடனே குழந்தைய கொடுத்துட்டு போலாம். இந்தியாடா இருக்கு. அழக்கூடாதுடா, இங்க வா. அழக்கூடாது சரி. நான் வந்து பச்சைமா பாத்துக்கிடுவா. வா சரிண்ணே போலாம். பத்திரமா பாத்துக்கோமா.
அழக்கூடாதுடா. வா. செல்லம், பால் பாரு. விளையாடலாமா? எப்படி போகுது பாத்தியா? அச்சோ. சரிடா, நீ இங்கேயே இரு. நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கேயே இருக்கணும். சரியா? இது வந்துடுறேன். குழந்தைய காணமே. விஜய், விஜய். என்ன பச்சையம்மா, குழந்தை எங்க? இங்கதான் குழந்தைய உட்கார வச்சுட்டு பால் எடுக்க போனேன். திரும்பி வந்து பார்த்தா காணோம். என்ன சொல்ற நீ? டேய், குழந்தைய காணுங்கறாடா. ஐயோ, எனக்கு குழந்தைய காணுமா? ஐயோ, குழந்தைய காணோமா? காண அடிச்சிட்டியா? பச்சையம்மா, ஒண்ணும் பயப்படாத. பிள்ளை எவ்வளவு தூக்கிட்டு போயிருப்பான். டேய், இந்த குளத்து பக்கம் போ. நீ அந்த தோப்பம் போய் பாரு. அம்மா, ஒண்ணும் பயப்படாத, பயப்படாத. குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும். பயப்படாத, பயப்படாத. டேய், அந்த பக்கம் போய் பாருப்பா. சரி. டேய், நல்லா பாருப்பா, சீக்கிரம் பாரு. கண்டிப்பா கிடைச்சிரும். அழாத பச்சையம்மா, அழாத. பயப்படாத பச்சையம்மா, பயப்படாத பச்சையம்மா. என்னடி பண்ண? என்னடி செஞ்ச? என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? ஐயோ, யோசனை நான் எங்க கண்டு தேடுவேன்? குழந்தையாலதான் காமாட்சி மேல முத்தையன் பிரியமா பாசமா இருந்தான். அந்த குழந்தை இல்லைன்னா அவன் தான் கூடவே வந்துருவான்னு ஒரு ஐடியா பண்ணி அந்த குழந்தைய கொன்னாலும் கொன்னு இருப்பா இவ. தேவையில்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. அடி போடி நீ. அம்மா, ஏமா என்ன இப்படி சோதிக்கிற? என்கிட்ட உனக்கு என்னமா விளையாட்டு? நான் உன்னையே நம்பி தானமா இருக்கேன். ஏமா என்ன சோதிக்கிற? அம்மா. பச்சையம்மா, சொல்றத கேளு. அழுது புலம்பி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. ஆமா பச்சையம்மா, வா போய் தேடலாம். வா, வா, போய் சீக்கிரம் தேடுவோம். வாங்கறல. என்னன்னு தெரியலையே. என்னடா பகல்லே கனவா? அது கனவாவே இருக்கட்டும், நிஜமாயிடக்கூடாது. இந்தா இத முதல்ல பத்த வை. புண்பட்ட மனச புகை விட்டு ஆத்து. என்ன குச்சிது? பச்சையம்மா அங்க ஜொலிக்கிறா. நீ என்னடானா எரியாத தீக்குச்சி ஆயிட்டியே. நான் சொல்றத நீ செய்தியா? என்ன செய்யணும்? பச்சையம்மா மேல பழி விழுந்தா அடுத்த நிமிஷம் அவன் நம்ம ஊருக்கு வந்துருவா. நம்மள கெட்டவங்க காமிச்சு கூடாது, மத்தவங்கள நல்லவங்க நம்ம ஏத்துக்கூடாது. அதுக்கு என்ன வழி? ஆட்டை வெட்டுறவன் ஆட்டை கேட்டுக்கிட்டா வெட்டுறான். என் செல்லக்குட்டையில சாப்பிடு. என்ன காமாட்சி, குழந்தைக்கு சோறு ஊட்டுறியா? ஆமாக்கா. ஊட்டு ஊட்டு. அவசரியா போனாலும் அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுவாங்க. என்னக்கா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எதை நினைச்சு இந்த கவலை? அந்த சிரிக்கி அந்த மேலக்கார சின்னமலை வீட்டுல எல்லாம் இருக்காளாம். அன்னைக்கு அவங்க ஆடின ஆட்டத்துல உன் வீட்டுக்காரனும் அந்த சிரிக்கியும் மனசு விட்டு பாடினாங்க தெரியுமா? உனக்கு தெரியாதது இல்ல. உன் வீட்டுக்காரனை செக்க செவப்பழகான்னு அவ பாட, அதுக்கு பதிலு கண்ணம் கருத்த குயிலேன்னு அவன் பாட ஒரே கிளுகிழுப்பு தான். கண்ணை மூடி அந்த கன்றாவிய நினைச்சு பார்த்தேன். காமாட்சி, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. ஆமா, அவன் மாமா வந்து கூப்பிட்டு அந்த சிரிக்கி போகாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காளா? முதல்ல அவளை விரட்டுற வழிய பாரு. ஆம்பளைங்க மனசு நேரத்துக்கு ஒரு மனசுன்னு சொல்லுவாங்க. அது சரி, பொம்பளை தானா வந்தா எந்த ஆம்பளை தான் விட்டு வைப்பான்? பொண்ணு விதவை ஆயிட்டா அது கடவுள் விட்ட வழின்னு இருந்துடலாம். வாழ வெட்டி ஆயிட்டா மனசு நிம்மதியா வாழ முடியுமா? அப்ப நான் வரேன் காமாட்சி.
குழந்தைக்கு எந்த ஆகாரம் கொடுத்தாலும் உப்பை கொஞ்சம் மட்டமாவே கொடுமா, அப்பதான் ஒண்ணுக்கு நல்லா போகும். ஒழுங்கா முழுங்க. சோறு போடவும் துணி துவைக்கவும் மட்டும்தான் பொண்டாட்டி. இது பிறந்து என்ன ஆட விடாம பண்ணிடுச்சு. தலையில கரகத்தை வச்சா 2 நிமிஷம் கூட ஆட முடியல. சனிய சனிய ஆட வந்த சிரிக்கையெல்லாம் அடுத்த ஆம்படையான எப்படி அமுக்கணும்னு திட்டம் போடுறாளுங்க.